ஒருத்தருக்கு புத்தி மட்டும் கூர்மையா இருந்தா போதும், அவங்க எதையுமே சாதிக்கலாம். படிப்பு, வேலை, வாழ்க்கை, முன்னேற்றம்னு எல்லாமே படிப்படியா அதுவே நடக்கும். அப்படிப்பட்ட நம்ம புத்தி கூர்மைய மழுங்கடிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஞாபக மறதி. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்கன்னு ஞாபக மறதி ஒரு காமனான விஷயம் தானே. அதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஞாபக மறதியில நார்மல் அண்ட் அப்நார்மல் ஃபர்கெட்ஃபுல்னஸ்னு 2 டைப்ஸ் இருக்கு. சாதாரண மறதி சிறிய அளவில் மட்டும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா வயது ஆக ஆக அசாதாரண மறதியா மாறி பெரிய அளவுல பிரச்சனையை உருவாக்குது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிக்கும் போது மன அழுத்தம், மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் உண்டாகி அதுவே மறதிக்கு காரணமா மாறிடுது. சாதாரண மறதின்றது சாவியை மறக்கிறது, பர்ஸை, பர்த் டேட்டை, இல்லைனா ஒருத்தரோட பேருன்னு நம்ம யூஸ்வலா பண்ற விஷயம். அசாதாரண மறதி அப்படின்றது நம்ம டெய்லி செய்கிற வேலையை மறக்கிறது, இல்லைனா ஒரே விஷயத்த பேசுனதையே திரும்ப திரும்ப பேசுறது. அசாதாரண மறதி அறிகுறி இருக்கு அப்படின்னா கட்டாயம் டாக்டரை பார்க்கறது நல்லது. இது பெரும்பாலும் வயசானவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கு. மறதி அதிகமானா ஒரு நோயா உருவெடுக்குது. அதைத்தான் அல்சைமர் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சாதாரண மறதியை நம்மளால் சில பழக்கங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாக கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இதை பயன்படுத்தி உங்களை எப்படி ஒரு கூர்மையானவங்களா, பிரில்லியண்டானவங்களா, டேலண்டானவங்களா, பிரைட்டானவங்களா மாற்றுறதுன்னு தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட மறக்காதீங்க நண்பா. நிறைய லைக்ஸ் வந்தால் நிறைய பேருக்கு வீடியோ சஜஸ்ட் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனும் ஆள் கொடுத்துருங்க. See you on memory. நம்ம மூளை ஒரு டேப் ரெக்கார்டு மாதிரி. டேப் ரெக்கார்டில் சத்தம் எப்படி பதிவாகுதோ அதே மாதிரி மூளையிலும் எல்லா விஷயங்களும் பதிவாகுது. இதைத்தான் ஞாபகம், அதாவது மெமரின்னு சொல்கிறோம். இதில் 3 டைப் இருக்கு: ரீசெண்ட் மெமரி, ரிமோட் மெமரி, இன்டர்மீடியட் மெமரி. இப்போ சில மணி நேரங்கள் முன்னாடி நடந்த விஷயங்களை ஞாபகம் வைக்கிறது ரீசெண்ட் மெமரி. ரிமோட் மெமரின்றது 10 to 20 வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் டேஸில் முக்கியமாக நடந்தது, இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற முக்கியமான நினைவுகள். 3வது இன்டர்மீடியட் மெமரி. இடைப்பட்ட காலத்துல சுமார் 3 to 6 மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. மூளைக்கு சரியான பயிற்சி செய்யாம இல்லனா குறைந்த அளவு பயிற்சி தரும்போது ஞாபக மறதி பிரச்சனை ஆரம்பமாகுது. நம்ம மூளையில யோசிக்கும் திறன் மற்றும் நினைவாற்றலை கூர்மையாக்கக்கூடிய செல்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் நாம வச்சுக்க மூளைக்கு பயிற்சின்றது ரொம்ப அவசியம். நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா நியூரோபிளாஸ்டிசிட்டி. இதை பத்தி வீடியோல கடைசியா சொல்றேன். இப்போ பார்க்க போற 6 விஷயங்கள் உங்களை மென்டலா ஸ்ட்ராங் ஆக்கும். நம்பர் 1, லேர்ன் நியூ திங்ஸ். நம்ம உடம்பை எப்படி ஜிம்முக்கு போய் ஃபிட்டா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி மூளைக்கு நாம கொடுக்கிற வேலை நம்ம மூளைய ஃபிட்டா வச்சுக்கும். நீங்க புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது உங்க மூளை தீவிரமா தூண்டப்படுது. அது சாத்தியமில்லாத புதிய நரம்பியல் இணைப்புகளை மூளையில உருவாக்குது. செஸ்ஸு, சுடோக்கு, டான்ஸ் பண்ணுறது, மியூசிக் வாசிக்கிறது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது மூளையை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆக்குது. யங் ஜென்ரேஷனில் நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் ஒரே நாளில் நிறைய விஷயங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தை ப்ரொடக்டிவாக மாற்றுங்க. ஃபியூச்சரில் பிரெயின் டேமேஜ் வராமல் இருக்க அதை தடுக்க இப்போவே ஆக்டிவிட்டீஸில் இறங்குறது ரொம்ப நல்லது. மொபைல் ரேடியேஷன் கூட பிரெயினை டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மொபைல் ஓவராக கன்சியூம் பண்ணுறதை இப்போவே ஸ்டாப் பண்ணுங்க. நம்பர் 2, ஃபிசிக்கலி ஆக்டிவ் எவ்ரிடே. வழக்கமாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நமது உடலுக்கு நாம் அதிகமான அழுத்தத்தை கொடுக்கும்போது உடம்பு டயர்ட் ஆகும். இதனால மூளையில் கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாக வெளியிடுது. இந்த கார்டிசோல் கவலை மற்றும் மன அழுத்தத்தை சீரான முறையில் வைக்க நமக்கு உதவுது. உங்கள் மூளைக்கு இரத்த ஓட்டத்தை கொண்டு போகக்கூடிய சில உடற்பயிற்சியை செய்கிறது உங்களோட ஞாபக சக்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. நம்ம உடல் ரீதியாக எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. சிலர் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா துருதுருன்னு இருப்பாங்க இல்லையா? மூச்சு பயிற்சி பண்ணுறது மிக முக்கியமானது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிஷமாவது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி வாரத்துக்கு 120 நிமிஷம் ஜாக்கிங் போகிறது தீவிரமான ஏரோபிக் உடற்பயிற்சியாக இருக்கும், மூச்சு பயிற்சியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வயசு ஒரு காரணமே இல்லை, யார் வேணும்னாலும் தாராளமாக பண்ணலாம். உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சியே பண்ணலாம். என்ன கேட்டால் தினமும் 30 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்கிறது நம்ம மூளையை மட்டும் இல்லாமல் நுரையீரல் அதை சுற்றி இருக்கிற தசைகளையும் வலுவாக்குது. நம்பர் 3, மற்றவங்க கிட்ட பேசுறது, மற்றவங்க கூட நம்முடைய நேரத்தை பகிர்ந்துக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப யோசிக்கும் போது மன அழுத்தம், மனச்சோர்வு உண்டாகி அதுவே மறதிக்கு காரணமாக மாறிடுது. மனம் சோர்வாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலோ கண்டிப்பாக ஞாபக மறதி வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். தனியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. 4 இடத்துக்கு போங்க, 4 பேர் கூட நல்லா பேசி பழகுங்க, சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிங்க, ஒவ்வொருத்தரோட லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளை டெவலப் பண்ணுங்க, புது நபர்களை சந்தித்து பேசுங்க, ஃபீல் ஃப்ரீயாக இருங்க. யாருமே இல்லைன்னு ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் நிறைய பேர் கூட பழகும்போது தான் நமக்கான நட்பு வட்டமும் பெருசாகும், நமக்கான வாய்ப்பும் பெருசாகும். நம்பர் 4, ஸ்டார்ட் எ டே வித் பிளான். ஒரு பிளானோட டேவை ஸ்டார்ட் பண்ணுறது. நீங்கள் ஒரு நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம். பர்டிகுலர் டைமுக்குள்ளே செய்கிற ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தொந்தரவாக இருந்தால் கூட அடுத்து செய்ய வேண்டியதை நீங்கள் மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறத முன்னாடியே பிளான் பண்ணிவிடுங்க. எப்போ யாரை மீட் பண்ணணும், எப்போ எந்த வேலையை செய்யணும், எந்தெந்த பில்ஸை நம்ம பே பண்ணணும், என்ன மருந்து சாப்பிடணும், இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? என்ன படிக்கணும், என்ன வீடியோ பார்க்கணும், என்ன வேலை இருக்குன்னு எல்லாத்தையுமே இந்த மாதிரி குறிச்சு வைங்க. அடுத்து அதில் நீங்கள் முடிச்ச விஷயங்களை எல்லாம் திரும்ப சரிபார்த்து அதுக்கு ஒரு டிக் போடுங்க. இந்த 2 வேலை நீங்கள் ஞாபகமாக செய்ய வேண்டி இருக்கும். நீங்கள் டெய்லி பயன்படுத்தக்கூடிய உங்கள் கண்ணாடி, வாட்ச், பேனா, பர்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைங்க. டெய்லி எடுத்து அங்கேயே வைக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை தேடக்கூடிய வேலை இருக்காது. எங்க வச்சோம்னு மறக்க மாட்டீங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யாதீங்க. நீங்க எந்த விஷயத்த செய்யணுமோ உங்க முழு கவனத்தையும் அது மேல மட்டும் வைங்க. ஈட் எ ஹெல்த்தி டயட். நல்ல உணவை சாப்பிட்றது. நம்ம எல்லாருமே எது ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு தேடி தேடி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய உடம்புக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்றோமா? அங்கே தாங்க பிரச்சனையே. ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிட்றேன், ஆனால் நான் ஹெல்த்தியாக இல்லைன்னு எத்தனையோ பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். உங்கள் நாக்குக்கு எது பிடிக்குதோ அதைத்தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள் உடம்புக்கு எது தேவையாக இருக்கோ அந்த உணவு தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச உணவாக இருக்கணும். நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்குது அப்படின்றதுக்காக அது ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஃபாஸ்ட் ஃபுட் உங்கள் உடம்பை ஏமாற்றக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியலான டேஸ்ட்டு தான் உங்கள் உடம்புக்கு கொடுக்குது. ஸோ உங்கள் உடம்பும் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகி அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை ரொம்பவே பிடிச்ச உணவு லிஸ்ட்டில் சேர்த்துக்குது. ஸோ எப்போவாச்சும் ஆசைக்கு சாப்பிட்றதுல தப்பே இல்லைங்க. எப்போதுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தான் தப்பு. பிரெயினுக்கு ஆல்கஹால் கெடுதி. நிறைய குழப்பம், ஞாபக மறதி இது எல்லாம் குடிக்கிறவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். உங்ககிட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை தவிர்க்கிறது மிக முக்கியமானது. அதே மாதிரி புகைப்பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதை தவிர்க்கிறதும் மிக முக்கியமானது. மூளைக்கு இரத்த ஓட்டத்தை எடுத்துட்டு போறதுலையும் உங்க நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுலையும் எப்பவுமே சிறந்த உணவாக இருக்கிறது கீரை வகைகள் தான். அதிகமாக கீரை எடுத்துக்கோங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வல்லாரக்கீரை ஞாபக மறதிக்கு ஒரு விரோதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஞாபக மறதி இருக்கக்கூடாது அப்படின்னா நிறைய கீரைகள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, நல்லா தூங்குறது. இப்போ சமீபமாக இளைஞர்களே தூக்கத்துக்கான மாத்திரை எடுத்துக்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம தூக்கத்தை தொலைச்சிட்டு வியாதிக்கு ஆளாகிட்டு இருக்கோம். மனோவியாதியில இருந்து ஆளை கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வியாதி வரைக்கும் வர்றதுக்கு காரணமே நல்ல தூக்கம் இல்லாம போனது தாங்க. மறதி மட்டும் ஏமாத்திரம். உங்க தூக்கம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். பெரியவங்க 7 இருந்து 9 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். மெடிடேஷன் பண்ணுங்க. நல்ல தூக்கம் வர்றதுக்காக சாங்ஸ் கேட்கலாம். பெட்டுக்கு போயிட்டா இந்த போனெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்முடைய தூக்கத்தை மட்டுமே கவனத்துல வச்சு முழுமையா தூங்கணும். உங்க மூளை ஒரு நாள்ல சேகரிச்ச தகவல் எல்லாத்தையும் நீங்க தூங்கக்கூடிய நேரத்துல தான் ப்ராசஸ்ல
எடுத்துட்டு போகுது. நம்மளோட எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கிறது, மென்டல் ஹெல்த்ல ஏற்படுற பிரச்சனைகள், பிரெயின் ஃபங்க்ஷன் சரியா இல்லாதது, மெமரி பவர் குறைவா இருக்கிறது, அதாவது எதுவும் சரியா நினைவுல இல்லாதது அப்படின்னு இன்னும் நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம சரியா தூங்காதது தான் காரணமா இருக்குது. ஸோ இனிமேலாவது சரியான நேரத்துக்கு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னா வாக்கிங் போங்க, உடம்பு டயர்டாகும், அதனால தூக்கமும் வரும். தூங்குறதுக்குன்னு ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க. 10 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா 10 மணிக்கு தூங்குங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டியை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, நம்மளுடைய மூளையை நம்ம மாற்ற முடியாது, ஆனா எல்லா பார்ட்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிட்டு இருக்கு, நம்ம மூளை எப்படி யோசிக்குது, என்ன மாதிரியான செயல்கள் செய்யுது, அதன் மூலமா நம்ம மூளையோட நியூரல் பாத்வேஸை மாற்றி சில நியூரான்ஸை கனெக்ட் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிரெயின் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா அதை ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் செய்ய முடியாது, ஈஸியாகவும் செய்ய முடியாது. ரிசல்ட்டும் நினச்ச அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. அதே வேலையை ரொம்ப நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது ரிசல்ட்டும் கம்ப்ளீட் பண்ணுற டைம்லையும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சேஞ்ச் தெரியும். இதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி பவர். இதை எப்படி நம்மளுடைய சக்ஸஸுக்கு பயன்படுத்திக்கிறது? ஒரு வேலையை நம்ம நீடித்த காலத்துக்கு செய்யும் போதும் இல்லை நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கும்போதும் நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா நம்ம ஒரு ஹேபிட்டாக எல்லா விஷயத்தையும் செய்யும் போது தான். இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலும் அப்ளை பண்ணுங்க, பெருசாக ஜெயிச்சு காட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.